வெறும் ரூ. 500 கடனில் தொடங்கிய ஒரு கம்பெனியின் மதிப்பு இன்னைக்கு பல லட்சம் கோடி. எப்படின்னு தெரிஞ்சுக்கிற இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அந்த கம்பெனியின் பேர் தான் டோக்கியோ டஸ்கின் கோக்கியோ கபுஸ்கா கைசாகா. இந்த பெயரை கேட்டால் நம்மளால் கூட உச்சரிக்க முடியாது. ஆனால் அந்த மனிதர் ஒரு முடிவெடுத்தார். அந்த முடிவு தான் அந்த கம்பெனியின் பெயர் சோனி. இப்போ உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 150 நாடுகளுக்கு மேலே இவங்களோட ப்ராடக்ட் செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கம்பெனி எப்படி உருவானது, யார் அதை உருவாக்கினா, இப்போ அதோட மதிப்பு என்ன, எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, அவங்க எடுத்தனே தயாரித்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். கடைசி வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜப்பான் அணுகுண்டு தாக்குதலுக்கு பிறகு நாடு சேர்ந்திருந்த காலம் 1946. அந்த நேரத்தில் ஒரு இளம் இன்ஜினியர் சொன்னார், இவ்வளோ பெரிய பேருடன் பிஸ்னஸ் பண்ண முடியாது. அவர் தான் அக்கியோ மொரிட்டோ. அவர் தான் இந்த கம்பெனியை உருவாக்குனவர். மொரிட்டோவின் குடும்பம் ஜப்பானில் பாரம்பரிய தொழில் சாக் என்ற ஒரு ஜப்பானிய பானம் தயாரித்தது. அதனால் மொரிட்டோக்கு அதில் ஆர்வமில்லை. அவருக்கு கனவு இருந்தது. எல்லாமே டெக்னாலஜி, இன்னோவேஷன், வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட். அப்பாவிடமிருந்து ரூ. 500, அந்த காலத்து $500 கடன் வாங்கினார். அதுதான் சோனியின் முதலீடு. பணம் அல்ல, உழைப்பு, முயற்சி, புத்திசாலித்தனம். இதுதான் உண்மையான முதலீடு. மொரிட்டோக்கு ஒரு நண்பர் இருந்தார், மசூரா இபுகா, அறிவியல் மேதை. இருவரும் சேர்ந்து ஒரு கம்பெனி தொடங்கினார்கள். இடம் போரால் முடிந்த டோக்கியோ கட்டிடம். தயாரிப்பு டேப் ரெக்கார்டர். ஆனால் அப்போ அவங்க தயாரித்த டேப் ரெக்கார்டர் பார்த்தீங்கன்னா வெயிட் ரொம்ப அதிகமாக, கிட்டத்தட்ட 35 கிலோ. விலையும் மிக அதிகம், மக்களுக்கு தேவையில்லை. முதல் முயற்சியே தோல்வியானது. 50 டேப் ரெக்கார்டர் விற்பனை இல்லாமல் கடந்தன. ஃபஸ்ட் எடுத்தனே ஆரம்பித்த பிஸ்னஸ் தொழில முடிஞ்சு. ஆனால் மனம் தளரல. மொரிட்டோ ஒரு நாள் கடைத்தெருவில் நடந்து கொண்டிருந்தார். ஒரு வயதானவர் பழைய விலை உயர்ந்த பொருளை வாங்குவதை பார்த்தார். அப்போதுதான் ஒரு உண்மை புரிந்தது. பொருளின் அருமை தெரிந்தால் மக்கள் பணம் கொடுப்பார்கள். அவர் யோசித்தார், யாருக்கு டேப் ரெக்கார்டர் தேவை? கோர்ட்டுகள், ஸ்டெக்னோகிராஃபுகள், பள்ளிகள். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேப் ரெக்கார்டர் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அதை புரிஞ்சுக்கிட்ட மொரிட்டோ நீதிபதிகளிடம் டேப் ரெக்கார்டரை டெமோ செய்தார். ஜப்பான் சுப்ரீம் கோர்ட் 20 டேப் ரெக்கார்டர் வாங்கி, அதன் பின் பள்ளிகள், அங்கே இருக்க விற்பனை நிலையங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பித்தாது. ஒரு தோல்வி, ஒரு தீர்வு, ஒரு விற்பனை. அதன் பின் டிரான்சிஸ்டர், ரேசியோ, டெலிவிஷன், வீடியோ ரெக்கார்டர். சோனினா குவாலிட்டி, சோனினா ட்ரஸ்ட்டு. ஜாப்பனீஸ் ப்ராடக்ட்ஸ் மீன்ஸ் பெஸ்ட் என்ற எண்ணம் உலகம் முழுவதும் பரவியது. சோனி எலக்ட்ரானிக்ஸ் மட்டுமல்ல, சினிமா, டிவி சேனல், என்டர்டெயின்மெண்ட் எல்லாவற்றிலும் கால் பதித்தது. சோனி மீட்டிங்கில் பலர் சொன்னார்கள், ரெக்கார்ட் பண்ண முடியாது, ஹெட்ஃபோன் போட்டால் வித்தியாசமாக தெரியும், யாரும் வாங்க மாட்டார்கள். ஆனால் மொரிட்டோ சொன்னார், இசை எங்கும் எப்போதும் மக்களுக்கு பிடிக்கும். வாக்மேன். அப்போ சொன்னதுனால தான் வாக்மேன் உருவானது. உலக இளைஞர்கள் புரட்சி, மெகா ஹிட். 1999 அக்டோபர் 78 வயதில் அக்கியோ மொரிட்டோ மறைந்தார். ஆனால் சோனி இன்றும் உயிரோடு இருக்கிறது. அது அதிர்ஷ்டம் அல்ல, அது கடின உழைப்பு, அது புத்திசாலித்தனம், அது துணிச்சல். மக்களின் தேவை அறிந்து எளிமையாக, தரமாக, விலை கட்டுப்பாடுடன் வியாபாரம் செய்தால் விற்றயம் நிச்சயம். இது பிஸ்னஸ் துளி. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னும் ஒரு கதை இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.